கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். இன்றைய தமிழ் ஹீரோக்கள் பல பேர் மறைந்த மாபெரும் நடிகர்களான சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் அவர்களின் பல சாயல்களை தங்களுடைய நடிப்புகள்ல வெளிப்படுத்துறாங்க. விஜய் நடிப்பில் அட்லி இயக்கத்தில் என் ராமசாமி தயாரிக்கும் மெர்சல் திரைப்படம் தீபாவளி அன்று வெளிவருதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துல ஒரு கெட்டப்ல விஜய் சிவாஜி கணேசன் அவர்களின் ரசிகனாகவும் இன்னொரு கெட்டப்ல எம்ஜிஆர் அவர்களின் ரசிகனாகவும் நடிச்சிருக்காரு. நடிகர் சித்தார்த் முன்னணி ஹீரோவா பல படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. சித்தார்த் சமீபத்தில் நடித்து முடித்திருக்கும் திரைப்படம் அவள். ஆண்ட்ரியா சித்தார்த்துக்கு ஜோடியா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல நடிச்சிருக்கும் மற்ற நடிகர்களையும் டெக்னீஷியன்ஸையும் அவர் அறிமுகப்படுத்துறத இப்ப பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சவர் முன்னாடி நிற்கிறாப்புல, இன்னொருத்தர் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸில் ஒருத்தர், வயகாம் மோஷன் பிக்சர்ஸ்னு அவங்களோட பேர். அவங்களுக்கு தமிழில் இது மிகப்பெரிய ஒரு ஒரு என்ட்ரின்னு நான் சொல்லுவேன். இந்த ஸ்கிரிப்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. ஒரு ஹாரர் ஃபிலிமில் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி நீங்கள் கேட்குறது ரொம்ப ரேரான விஷயம். ஆனால் இதோட மூலக்கதை வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்த கதை. ஸோ இந்த கதையை நாங்கள் திரைக்கதையாக எழுதுறதுக்கு எங்களுக்கு 4.5 வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக. அண்ட் அந்த 4.5 வருஷம் இந்த படத்தை போட்டு பெரட்டி எடுத்துருக்கோம் ஸ்கிரிப்டை. பிகாஸ் நாங்கள் 2 பேரும் ரொம்ப பெரிய ஹாரர் ஃபேன்ஸ். வித்தியாசமான கதை வந்துட்டே இருக்குது. எனக்கு கொஞ்சம் வருத்தமும் இருந்தது. பட் தீஸ் டேஸ் ஐ ஹவ் லேர்ன் டு என்ஜாய் தட். ஐ ஹவ் லேர்ன் டு லுக் அப்பான் இட் அஸ் அ ஸ்ட்ரெங்த். ஸோ தேங்க்யூ சித்தார்த் அண்ட் மிலிந்த் ஃபார் giving me the opportunity to work. In Mumbai, we always look up to Tamil cinema, the South cinema, for its technical brilliance, for its brilliant writing, for its music. We always look up to it. And I'm sure that this particular film is going to set a benchmark. So it was a lifelong dream for me to do a great horror film, and the journey in the past 1 year has just been amazing, seriously. I think we should also credit Siddharth and Milind as the music producers for this film, if there is even a credit for music production, because இவங்க புஷ் பண்ண விதம் என்னை யாருமே இது வரைக்கும் புஷ் பண்ணதில்லை. அண்ட் அதோட ரிசல்ட் எல்லாருமே வந்து படத்தை பார்க்குறப்பையும் தெரியும், சாங்ஸை கேட்குறப்பையும் தெரியும். நடிகர் கிருஷ்ணா துடிப்பான கதாபாத்திரங்களில் நடிக்கக்கூடியவர். மாரி 2 படத்தை பாலாஜி மோகன் இயக்க ஹீரோவா நடிச்சு தயாரிச்சுட்டு வராரு தனுஷ்ன்றது ஏற்கனவே இதே நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம். செய்தி என்னன்னா, மாரி 2 திரைப்படத்துல 2வது ஹீரோவா நடிக்கிறாராம் கிருஷ்ணா. பேய் பிடிச்சிருக்கு இந்த படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்க்கலாம். பேய் படங்களுக்கு ரசிகர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதால இந்த படத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தின் பேய் ரசிகர்களை சிரிக்க வைக்குமா பயமுறுத்துமான்றத இந்த படக்குழுவினர்கள் சொல்றதுல இருந்து பார்ப்போம். வணக்கம், நான் டைரக்டர் ஏஎம் பாஸ்கர் பேசுகிறேன். பிஆர் என்டர்டைன்மெண்ட் தயாரிக்கும் பேய் பிடிச்சிருக்கு அந்த படத்தோட ஒரு ஃபைட் சீன் பார்க்குறீங்க. ஃபைட் எடுக்கிறது வந்து பம்மல் ரவி, மகாநதி சங்கர் இதில் வில்லனாக பண்ணுறாரு. அப்புறம் வந்து ஒரு புதுமுகமாக ரகுபாலனை இதில் அறிமுகப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான கேரக்டரில் மெயின் ரோலாக ஜெயாகாஷ் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு 8 வில்லன் இருக்காங்க. 8 பேருமே பெரிய ஆளுங்க. இந்த கதை வந்து மலேசியாவில் ஆரம்பித்து இந்தியாவில் முடிகிற மாதிரி பண்ணியிருப்பேன். என்னுடைய பேர் ரகுபாலன். இந்த படத்தினுடைய ஆக்ஷன் ஹீரோவாக நான் நடிச்சுட்ருக்கேன். படம் வந்து பேய் படம். படம் பேர் வந்து பேய் பிடிச்சிருக்கு. ஆனால் வித்தியாசமான படம். ஸ்டோரியை டைரக்டர் சார் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பேய் படம்னு சொன்னால் எல்லாம் பேய் படங்கிற மாதிரிலாம் இல்லை. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் ஆக்ஷன் கலந்த பேய் த்ரில்லான ஒரு பேய் படமாக இருக்கும். என் பேர் பாஸ்கர், கேமராமேன். பேய் பிடிச்சிருக்குன்ற இந்த படத்தில் நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறேன். டைரக்டர் ஏஎம் பாஸ்கர் சாரோட 7வது படம்னு நினைக்கிறேன்.
இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ கமல் ரவி மாஸ்டரோட காம்பினேஷனில் ஃபைட் சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த படத்தை பற்றி சொன்னேன். இதில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இதில் வந்து வில்லனாக நடிக்கிறேன். வேறு இந்த காமெடி அதெல்லாம் இல்லாமல் வில்லனாக நடிக்கிறேன். இதில் எனக்கு ஒரு ஆக்ஷன் ஃபைட் வர இருக்கு. ஹீரோ நிதின் சத்யா தயாரிப்பாளராக முன்னேறி ஜெய ஹீரோவாக வச்சு ஒரு படத்தை தயாரித்து அந்த படம் முடியும் தருவாயில் இருக்கு. தயாரிப்பாளரான நிதின் சத்யா வெற்றியடைய வாழ்த்துவோம். நடிகர் ஜிவி பிரகாஷ்குமார் இளைஞர்களின் கலகலப்பான எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர். ஜிவி பிரகாஷ்குமார் அடுத்ததான் நடிக்க போகும் திரைப்படம் 100% காதல். இந்த படத்தை இயக்குனர் சுகுமார் வழங்க இயக்குறாரு சந்திரமௌலி. இந்த படத்தின் துவக்க விழால சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. திரு இயக்கத்தில் கௌதம் கார்த்திக் மிஸ்டர் சந்திரமௌலின்ற படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல இயக்குனர் அகத்தியன், மகேந்திரன், ரஜினா என பல பிரபலங்கள் நடிக்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு வளர்ந்திருக்கும் ஸ்ரீயா சர்மா நடிகர் விக்ரமின் மகன் துருவ் ஹீரோவாக நடிக்க இருக்கும் அர்ஜுன் ரெட்டி படத்தின் தமிழ் ரீமேக்ல ஹீரோயினா நடிக்கிறாங்க. இயக்குனர் சுசீந்திரன் சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய நினைவூட்டக்கூடிய படங்களை உருவாக்குபவர். நடிகர்கள் சந்தீப் கிஷன், விக்ராந்த், சூரி இணைந்து நடிக்க டி இமான் இசையில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நெஞ்சில் துணிவிருந்தால். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால சினிமா பிரபலங்கள் ஏராளமானோர் கலந்துக்கிட்டாங்க. நெஞ்சில் துணிவிருந்தால் இமான் சாரும் நானும் சேர்ந்து பண்ற 5வது திரைப்படம். ஒரு ப்ராமிசிங்கான சக்சஸை கொடுப்போம். சுசீந்திரன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து ஒரு 5th ஃபிலிம் வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒரு படத்துக்கு ஒரு 5 பாட்டு அப்படின்னா கூட ஒரு 25 தடவை நான் வந்து ஒர்க்கு சம்மந்தமாகவே சந்திச்சிருக்கேன். அது தவிர்த்து நான் அப்கோர்ஸ் நிறையா டைம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் வந்து சந்திச்சிருக்கோம். ஒரு ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் அவர். அவருடைய வெற்றிக்கு காரணம் இன்னும் பல உயரங்கள் அவர் வந்து தொடுவார். அந்த வெற்றிக்கு முழு காரணம் அவருடைய யதார்த்தம். ஒரு டைரக்டர் கதை சொல்கிறது வந்து பெரிய விஷயம். எனக்கு சுசி நான்மாவில் நரேஷன் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நரேஷன் நான் திரும்ப கேட்கவே இல்லைன்னு. அப்படி ஒரு நரேஷன் அது. ஆனால் நல்ல ஆக்டர் கூட. இப்போ அவரே நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்க்ரீனில் வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எந்த பொருள் யார் தயாரிக்கிறாங்களோ அவங்களே வந்து அதை விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. விடுறதா இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தில் எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா நடிச்சாங்கன்னா அது டைரக்டர்னால தான். ஏன்னா எல்லாரும் நல்ல ஆக்டர் ஒரு படத்துக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரை வச்சும் கரெக்டாக பண்ணுறது, கண்டினியூஸாக அதே ஆக்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறது சுசி இஸ் வெரி குட். அண்ட் இமான் சார், இளையராஜா சாருக்கு அப்புறம் வந்து ஒரு இசையை வந்து மிக அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் இமான் சார். ஒரு சுசியர் காம்பினேஷன் இல்லை அப்படி இல்லை, அவர் எந்த இயக்குனருக்கும் தன்னுடைய முழு உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். 24 மணி நேரமும் அந்த இசையை பற்றி யோசிக்கக்கூடிய இமான் சார் நிறைய வெற்றிகளை கொடுக்க முடியும். அப்பாவோட பாடல் எச்ச பாடல் வந்து கேட்டேன். பெண்களை எப்பவுமே திட்டி பாடல் எழுதிட்டு இருந்த எழுதிட்டு இருந்த சமீப காலகட்டத்தில் வந்து அதுக்கு பரிகாரமாக ஒரு பாடல் ஒன்று வந்திருக்கு. அந்த பாடலில் வந்து நிறைய வரிகள் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா வந்து பெண்களோட காதல் எவ்வளோ உயர்ந்ததுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த படம் நட்பை பற்றி பேசும். வழக்கமாக சுசியோட எல்லா படமுமே வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் இருக்கும். இது ஃப்ரெண்ட்ஷிப். அது கூட உண்மையாக நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை வச்சு இந்த ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் என் கரியருக்கு நெஞ்சில் துணிவிருந்தால். எதுக்குன்னா ஹிட் படம் ஏதாவது பிளான் பண்ணலாம், ஆனால் நம்ம கரியரில் எப்பவுமே ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை நம்ம பிளான் பண்ண முடியாது. அதுதான் அமையணும்ன்ட்டு. அது அமையிறது இன்னும் சுசி சாருக்கு தான் எப்பவுமே முடியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அவங்களோட முதல் படம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கான ஒரு காத்திருந்த வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜேர்னியாக இருக்கட்டும். சைல்டு ஆர்டிஸ்டாக நான் வந்து படங்கள் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகிறோம். அந்த ஒரு டிரான்சிஷனில் இதுக்கப்புறம் நான் படங்கள் பண்ணலாம், எனக்கு வாய்ப்புகள் வரலாம்.
பட் இந்த ஒரு முதல் வாய்ப்பு அது கிடைக்கிறது ரொம்ப சிரமம். இந்த இடத்துல நீங்கள் பேசுகிறேன்னா அது காரணம் சுதீஸ்வரன் சார் தான். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் ஒரு எங்கிட்ட அந்த கதையை சொல்லியிருக்காரு சுசீந்திரன் சார். பக்கா கமர்ஷியலாக ஒரு உண்மையான ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு பக்கா கமர்ஷியலாக எப்படி நம்ம வந்து நான் மகானில் பார்த்தோமோ, எப்படி பாண்டியனோட பார்த்தோமோ, அந்த மாதிரி ஒரு டீமை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக சந்தீப் கிருஷ்ணனுக்கும் விக்ராந்துக்கும் அண்ட் அதில் நடிச்சிருக்க எல்லாருக்குமே, சூரி சாருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்க போகுது. ஏன்னா இதில் இமான் சாருடைய மியூசிக் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எல்லாரும் ஒரு ரூட்டு பிடிச்சி போவாங்க, அவர் ஒரு கிளியராக ஒரு ரூட்டில் படம் பண்ணிகிட்டு இருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 10வது படங்கிறது இப்போ 2வது படம் நான் மகன் இல்லை, இப்போ தான் கதை கேட்ட மாதிரி இருக்கு. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமை.